எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 7வது நாளா இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கும் ஃபாலா தான். இதுல என்ன ஒரு பாசிட்டிவ்னா, இதுவரைக்கும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து எஃப்ஐஎஸ் வந்து 25 மில்லியன் அளவுக்கு $25 மில்லியன் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. பட் நேத்திக்கு ஒரே நாள்ல மட்டும் ரூ. 1530 கோடி வரைக்கும் பை சைட்ல இருந்திருக்காங்க. பையரா இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஹியூஜ் பையிங் வந்து நடக்குது. எஃப்ஐஎஸ் வந்து அதனுடைய மொமெண்டம வந்து பாசிட்டிவ் மொமெண்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கெனாரியோ தான். இன்னைக்கு நைட்டு எஃப்ஓஎம்சி மீட்டிங் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒரு பிக் இம்பாக்ட் வந்து குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. டெக்னிக்கல் படி நம்ம என்ன கணிச்சிருக்கோம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய ஸ்டார்ட்டிங்ல டெக்னிக்கல் படி இந்த க்ளோஸ் டூ க்ளோஸ் கணிக்கும்போது, கரெக்ட்டா இந்த சப்போர்ட் 24,000 தான். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,000, செகண்ட் சப்போர்ட் வந்து 23,900. இன்னைக்கு எக்ஸாக்ட்டா எவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்கு பாருங்க. 24,026 தான் லோ. ஓகே. இன் கேஸ் இத உடைக்கும்போது மேக்ஸிமம் இந்த லோ டூ லோ இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டிவ் ஜோனா இருக்கும். மேக்ஸிமம் இதனுடைய லோ வந்து எவ்வளவு? இந்த இடத்துல பாருங்க. அகைன் ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுன் சைடு சப்போர்ட்டா இருக்கும் இந்த இடத்துல. 23,940, 23,930 இந்த ஜோன் வரைக்கும் மேக்ஸிமம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல அரவுண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆன மார்க்கெட், கன்டினியூஸா ஃபால் ஆன மார்க்கெட் அதே ஸ்விங்கு அப்சைடு ரைஸ் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இது எப்படி ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து வைக்கணும். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதுவரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இல்லையா? இதுவரைக்கும் கிராஜுவலா இந்த ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு முறை கூட இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகல. ஓகே. ஸோ இங்கிருந்து ஃபாலோ ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். டவுன் சைடு சப்போர்ட் இன்கேஸ் இன்னைக்கு டேவுடைய லோ உடைக்கும் போது டவுன் சைடு சப்போர்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,940 அண்ட் 23,900 சப்போர்ட்டா இருக்கும். டுவோர்ட்ஸ் அப்சைடு வந்தா கூட ஏன்னா இந்த இந்த இடத்துல கண்டினியூஸா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதை டச் பண்ணும்போது அகெயின் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட எத்தனை முறை வந்து ஃபால் ஆயிருக்குங்க. இந்த ஜோனை டச் பண்ணிட்டு எத்தனை முறை ஃபால் ஆயிருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஜோன்ல தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,300 இருக்கும். 23,300க்கு மேல ரைஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பான அப்சைடு ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டவுன் சைடு சப்போர்ட்டுங்கிறது 23,940. அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி, இதே சென்செக்ஸ்லயே பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் சேம் நிப்டினுடைய மொமெண்டம் மாதிரி தான். சென்செக்ஸ்னுடைய சப்போர்ட்டு 76,740. ஸோ இந்த ரீஜன் வந்து 76,750 ஆர் 740 இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் நாளுக்கு வந்துச்சுன்னா அகைன் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஓவராலா இந்த ட்ரெண்டு கிட்டத்தட்ட இதனுடைய ரெசிஸ்டன்ஸு ஓவரால் ரெசிஸ்டன்ஸு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 77,500ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டவுன் சைடு சப்போர்ட் 76,650ங்கிறது இம்மீடியட் டவுன் சைடு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் நிஃப்டி என்ன ட்ரேடிங்கில் இருக்கோ அதே மாதிரியான ஒரு போக்கில் தான் சென்செக்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில் வந்து பாருங்க, ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் நம்ம ப்ரீவியஸே சொல்லியிருந்தோம். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து H4ல வச்சிருக்கிறேன். க்ரூட் ஆயில் லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுதான். இந்த டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து போடுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து போடும்போது லைக் வந்து மார்க்கெட் என்ன மாதிரியான பேட்டர்ன்ல என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகுதான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம போடும்போது கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த நெக்லைனை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 முறை வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ
8,200ங்கிறது கிளியர் நெக்லைன் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிரேக் அவுட் வந்து இன்கேஸ் ஒரு 4 ஹவர்லயோ இல்ல டே சார்ட்டோ 8,200க்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது க்ரூட் ஆயில் அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலிக்கு வந்து தயாராயிடும். ஸோ இது வரைக்கும் ரைஸ் ஆன மார்க்கெட்டு 8,200ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். டாலரை நம்ம பேஸ் பண்ணி இப்போ சொல்லும்போது $104 வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகும். நீங்க இந்தியன் மார்க்கெட்டை வந்து பேஸா எடுத்துக்கிட்டா கூட 8,200க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு, 4 ஹவர்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இங்கிருந்து ஃபால் ஆகுது, ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த பாட்டம்ல இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்ட்ராடேல இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா கரெக்டா இந்த சப்போர்ட்ல வந்து தான் மேல பவுன்ஸ் ஆகும். இப்போ இன்னைக்கு கூட ரீசெண்டா நம்ம எஸ்டர்டே வீடியோல கூட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது இமீடியட்டா ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் இமீடியட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுங்கிறது 8,030 அண்ட் அப்சைட்ல ரெசிஸ்டன்ஸ் 8,200 220ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ்குள்ள தான் க்ரூட் ஆயிலினுடைய மொமெண்டம் வந்து இருக்குது. இது அப்சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு ஹியூஜ் ரேலி இருக்கும். இன்கேஸ் டவுன் சைடு இந்த ட்ரெண்ட் 8,000க்கு பிலோல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் அகைன் டவுன் சைடு மொமெண்டம் வந்து கொடுக்கும். இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இன் பிட்வீன் 200 பாயிண்ட்ஸ்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இதை வாட்ச் பண்ணி பாருங்க. நாளை மார்க்கெட் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு ட்ரெண்ட் லைனுக்காக மட்டுமே, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதே போல இந்த டைம் ஃப்ரேம்ல செக் அவுட் பண்ணி பாருங்க, ரியல் டைம் மார்க்கெட்ல எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம்னா கரெக்டா அந்த பாயிண்ட்ல மார்க்கெட் திரும்புதா அப்படிங்கிறத டெய்லி கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ப்ராபபிளி 80 to 90% வந்து மார்க்கெட் அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.